யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசியுங்க. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் பலத்த கையினால் அவ்விடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். உபாகமம் 16:3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாளை நினைப்பாயாக அப்படிங்கிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை நினைப்பாயாக அப்படின்னு சொல்ற. பிரியமானவர்களே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. என்ன? யாருடைய பண்டிகை சொல்லுங்க? யாருடைய பண்டிகை? கர்த்தருடைய பண்டிகை. நீங்கள் சபையாக கூடி வந்து நீங்கள் அனுசரிக்க வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை, ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் த லார்ட், ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட். நமக்கு பண்டிகை இல்லை. பின்னால் ஏசாயாவில் சொல்லுவார், உங்க பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் நான் அரோசிக்கிறேன் அப்படின்பார். உங்க பண்டிகையை கர்த்தர் அரோசிக்கிறார். அது உங்க பண்டிகை. உங்க பண்டிகைகளை அரோசிக்கிறேன். இங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய பண்டிகைகள். நீங்கள் கூடி வந்து அனுசரிக்க வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை. அங்கே 8 பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று வாராந்திர ஓய்வு நாள். வாராந்திர ஓய்வு நாளையும் ஒரு பண்டிகை என்று பார்க்கிறோம். வாராந்திர ஓய்வு நாள் அங்கே ஒரு பண்டிகையாக குறிக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து 7 வருடாந்திர பண்டிகைகள், ஆண்டு பண்டிகைகள், 7 பண்டிகைகள் இருக்கு. நீங்கள் அனுசரிக்க வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள். அது மனுஷருடைய பண்டிகைகள் அல்ல, யூத ஜனங்களுடைய பண்டிகைகள் அல்ல. பின்னாட்களில் ஆண்டவர் அவங்க பொருளற்றதை செய்கிறபடினால உங்க பண்டிகை அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம சொல்ற ஹிந்து ஃபெஸ்டிவல், கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல், ஜூஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற. ஆனால் நாம் ஆசரிக்க வேண்டியது கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல், ஹிந்து ஃபெஸ்டிவல் அல்ல, கர்த்தருடைய பண்டிகை. அந்த 7 பண்டிகைகளையும் பார்த்தீங்கன்னா 4 பண்டிகைகள் வசந்த கால பண்டிகையாகவும், கடைசி 3 பண்டிகைகள் ஒரு இலை உதிர்கால பண்டிகையாகவும், இல்லாவற்றால் மாரி காலத்துக்கு முன்பாக, குளிர்காலத்துக்கு முன்பாக வருகிற பண்டிகைகளாகவும் இருக்கும். 2 பண்டிகைகளாக அவைகளை பிரித்து விடலாம். 7 பண்டிகைகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த 7 பண்டிகைகளை 2 பண்டிகைகளாக பிரித்து விடலாம். அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கேலண்டரும் கிடையாது, மாத பிறப்பும் கிடையாது, பண்டிகைகளும் கிடையாது, இறை வணக்கமும் கிடையாது, ஆராதனையும் கிடையாது. அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு ஜாதியாக மாற்றும்படியாக தேவன் மோசேயை அனுப்பியிருக்கிறார். அங்கே சில அடையாள அற்புதங்களை செய்கிறார், வாதை அனுமதிக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்த விடுதலை அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. நான் சொன்னது போல் அவங்களுக்கு கேலண்டர்லாம் கிடையாது. இப்போ ஒரு அமாவாசை வருகிறது.
இந்த அமாவாசை அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அமாவாசையில் தான் ஒரு புது மாதம் ஆரம்பிக்கும். மந்த் என்றாலே மூன், மந்த் என்றாலே மூன். அமாவாசையிலிருந்து வளர்கிறதாய் காணப்படுகிற மூன் பௌர்ணமியிலிருந்து தேய்கிறதாய் காணப்பட்டு மீண்டுமாய் அமாவாசை அன்றைக்கு இருட்டாகி அமாவாசையிலேருந்து அந்த மூன் வளர ஆரம்பிக்கும். அதனுடைய சைக்கிள் பிரியமானவர்களே ஒரு மாதம் என்று அறியப்பட்டது. மந்த் 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. ஒரு பிறை என்றால் அந்த நிலா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தெரியுது, வளருது, அப்புறம் நிலா தேய்கிற மாதிரி இருக்கு. இதைத்தான் இன்றைக்கு ஒரு மாதம் என்று சொன்னார்கள். மந்த் என்ற சொல்லே மூன்லேருந்து தான் வருது. அப்போ அவங்களுக்கு கேலண்டர்லாம் கிடையாது. ஒரு அமாவாசை அன்னைக்கு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லப்பா, நீ வருத்தப்படாது, நீ வருத்தப்படாது, இன்னைக்கு கணக்கு வச்சுக்கோ, இன்னையிலிருந்து ஒரு 10 நாள், இன்றையிலிருந்து ஒரு 10 நாள், அதுக்குள்ள பெற வளர்க்கு வளர்ந்துடும். 10 நாள் கழித்து ஒரு ஆட்டுக்குட்டி, எப்படி 1 வயசு உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கோ, அதை 3 நாள் பத்திரமா வை. 4வது நாள் 14ஆம் தேதி அப்போ முழு நிலா வர ஆரம்பிச்சு. அமாவாசை என்றால் அன்றைக்கு கும் இருட்டா இருக்கும், ஒரே இருட்டா இருக்கும். ஏப்ரல் மாதம், அது இளவேநீர் ஆரம்ப காலம், கிளியர் ஸ்கையாக இருக்கும். 14ஆம் தேதி நல்ல வெளிச்சமாக இருக்கும். 14ஆம் தேதி உங்களை அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை எடுத்து அந்த நிலைக்காலில் 2 நிலைக்கால்லையும் மேல் சட்டத்துலேயும் பூசுங்க. கீழே பூசிடாதீங்க, அது பாதம் படுற இடம். கீழே பூசிடாதீங்க, மேல் சட்டத்திலையும் 2 நிலைக்கால்லையும் பூசுங்க. இப்போ இஸ்ரவேல் யூதர் என்றெல்லாம் இல்லை, யார் வீட்டில் ரத்தம் இருக்கோ அவங்க வீட்டில் சங்காரம் வராது. யார் வீட்டில் இந்த பஸ்காட்டுக்குட்டியுடைய ரத்த அடையாளம் இல்லையோ அவங்க வீட்டில், அந்த வீட்டில் உள்ள முதல் பிள்ளை சங்காரம் ஆயிரும், முதல் பிள்ளை சாகும். ஒரே நாளில் எல்லா வீட்லேயும் சாகும். அன்றைக்கு உங்களை எகிப்திலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். 9 வாதை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அனுமதிக்கலை. இந்த 10வது வாதையில் கண்டிப்பாக உங்களை அவங்க விரட்டி விட்டுருவாங்க. இதை நீங்கள் வருஷம் நினைவு கூறுங்க. அப்போ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வந்தது என்று நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், அந்த அடிமைத்தனத்தின் அகோரத்தை நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவு பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்தார் என்று அறிந்திருக்க வேண்டும். அதனால் வருஷம் அந்த ஆபீப் மாதத்தில் அந்த 1ஆம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க. பிள்ளைகளுக்கு கதை சொல்லுங்க. 14ஆம் தேதி அதை ஒரு பண்டிகையை ஆசரிங்க. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, ஏன் இன்னைக்கு இப்படி சாப்பிட்றீங்க, இன்னைக்கு ஏன் கசப்பான கீரை வைக்கிறீங்க என்று உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க. அப்போ பழைய காலத்தில் நீங்கள் பட்ட பாடுகள், அனுபவங்கள், கர்த்தர் கொடுத்த விடுதலையை சொல்லுங்க அப்படிங்கிறார். இது வருஷம் நீங்கள் நினைக்கணுங்கிறார். ஏன்னா அவருக்கு அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கரெக்டாக அதே டேட்டில் ஒரு 1500 ஆண்டுகள் கழித்து உலக மக்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு அதே நாளில் உலக ரட்சகர் மரிக்கணும். அது அவருடைய தீர்மானம்.
அதே ஆபிப் மாதம், அதே 14ஆம் தேதி. அப்போ இந்த நிழலாட்டமாக இருக்கிற அந்த பண்டிகை அன்றைக்கு நிஜமாக போகிறது. அன்றைக்கு எகிப்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்துக்கு கிடைத்த விடுதலை இன்றைக்கு உலக மக்களுக்கு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. அதனால் அதே நாளை அவர் குறிக்கிறார். இந்த விடுதலையை பற்றி அவர் தெளிவாக சொல்லுகிறார். வாசியுங்கள், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், நானே கர்த்தர். ஐ ஆம் வாட் ஐ ஆம். நான் இருக்கிறவரா இருக்கிறேன்பா. நான் யாவே, நான் தான் யாவே. நான் யாவே என்ன, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல். அது ஆரம்பிக்கும் போது நானே கர்த்தர், முடிக்கும் போதும் நானே கர்த்தர். அப்படிதான் முடிக்கிறேன். ஐ ஆம் த லார்ட், ஐ ஆம் வாட் ஐ ஆம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று 2 தடவை சொல்லிட்டு ரெண்டுக்கும் இடையில 7 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். 7 வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதான் நமக்குள்ள உண்மையான பண்டிகை. இது ஒரு 6ஆம் அதிகாரத்திலே சொல்றார். 12ஆம் அதிகாரத்தில் தான் பஸ்கா வருது. இதுதான் அவருடைய அல்டிமேட் ஏம். இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார்னு உலகம் முழுசும் கொண்டாடுறோம். இயேசு உயிர்த்தெழுந்தனால இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? சூரியன் கருப்பாயிடுச்சா? இயேசு உயிர்த்தெழுந்தனால சந்திரன் சிவப்பாயிடுச்சா? இயேசு உயிர்த்தெழுந்தனால வயலில் என்ன மாங்காய் வர ஆரம்பிச்சிருச்சா? தென்னை மரத்தில் பனங்காய் காய்க்குதா? இயேசு உயிர்த்தெழுந்தனால இந்த உலகத்தில் மக்களுக்கு என்னங்க பிரயோஜனம்? எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் நீ பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் பண்டிகை கொண்டாடிக்க வேண்டியதுதான். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை வரலாற்றிலே கொண்டாடினதாக இல்லை. இயேசுடைய மரணத்தை பஸ்கா பண்டிகை அன்றைக்கு நினைவு கூர்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அரிப்பின் பண்டிகை அன்றைக்கு உயிரோடு எழும்பினார். முதல் 7 பண்டிகைகள், அதில் முதல் 4 பண்டிகைகளும் ஒன்றா வராது. ஒரு செட்டு, 2 செட்டு தான். பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தான் பலியானார். பஸ்கா பண்டிகை முடிகிற அந்த ராத்திரி மாலையிலேயே புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிக்கும். அதனுடைய தொடர்ச்சி. அன்றைக்கு தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் வருகிற ஓய்வு நாளுக்கு அடுத்த ஓய்வு நாளில், அடுத்த முதலாம் நாளில் அசைவாட்டும் பண்டிகை வரும். அசைவாட்டும் பண்டிகை அன்றைக்கு தான் இயேசு உயிரோடு எழும்பினார். ஓய்வு நாளுக்கு அடுத்த முதல் நாள், வாரத்தின் முதலாம் நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அடிக்கப்பட்டார். புளிப்பில்லா பண்டிகை ஆரம்பிக்கும் போது அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த அசைவாட்டு பண்டிகை வரும்போது எழும்பி தன்னை தேவனுக்கு உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார். அந்த அசைவாட்டு பண்டிகையிலிருந்து எண்ணி 7 வாரங்கள்,
7 வாரம்னா 49 நாள். அதற்கு அடுத்த முதல் நாள் 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவி வந்தது. இந்த 4 ஒரு செட். எல்லாமே இந்த பஸ்காவை ஒட்டினது. எல்லாமே இந்த பஸ்காவை ஒட்டினது. பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இயேசு மரித்தார். புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிக்கும் போது இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அசைவாட்டு பண்டிகை அன்றைக்கு இயேசு உயிர் தெழுந்தார். பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அன்றைக்கு பரிசுத்த ஆவி பொழுந்தருளப்பட்டு சபை ஆரம்பித்தது. அப்புறம் ஒரு 7 மாதம் எந்த பண்டிகையும் கிடையாது. 6 மாதம் தாண்டி 7ஆம் மாதம் வருஷத்தினுடைய 2ஆம் பகுதி 7ஆம் மாதத்திலேயே 3 பண்டிகை. எக்கால ஊதர பண்டிகை, பாவ நிவாரண பலி, இல்லாவிட்டால் இறைவனோடு ஒன்றிக்கிற அட்டோன்மெண்ட், அவரோடு ஒன்றாகிற பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் ஒரு செட். சில பண்டிகைகள் பஸ்கா பண்டிகை ஒட்டியது. மீதி உள்ள 3 பண்டிகைகள் 7ஆம் மாதத்தில் உள்ள பண்டிகைகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இதை தேவன் ஒரே பண்டிகையாக பார்க்கிறார். இயேசு உயிர் தெழுந்தார் அல்லேலூயா என்பதல்ல. அவர் எதற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார் என்று பார்க்கிறோம். இங்க 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து. தமிழ்ல அந்த மொழிபெயர்ப்பு அவ்வளவு தெளிவா இல்லை. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். I will bring you out from under. எத்தனை ப்ரிப்போசிஷன் ஒரே இடத்துல யூஸ் பண்றாரு பாருங்க. I will bring you out from under the burdens of the Egyptians. அங்க 3 ப்ரிப்போசிஷன்ஸ் ஒன்றா வைக்கிறார். bring you out, உங்களை வெளியே கொண்டு வரும். from, எகிப்திலிருந்து. எகிப்தில் எங்க இருக்கீங்க? அண்டர் த பர்டன்ஸ். இத சரியான தமிழ்ல சொன்னா, சுமைகளுக்கு கீழா இருக்கிற உங்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வருவேன். கீழே இருந்து, அடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். முதல் ப்ராமிஸ். இந்த இயேசு கல்லறையிலிருந்து வந்துட்டார் என்று சொல்லி பண்டிகை கொண்டாடுறதுனால இயேசுக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. பண்ணி வைக்கிறவனுக்கு தான் பிரயோஜனம். வேற யாருக்கு என்ன பிரயோஜனம்? பன்னிக்கறி சாப்பிட்றவங்களுக்கு, பண்ணி விற்கிறவங்களுக்கு இன்னைக்கு பிரயோஜனம். இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்ததினால உள்ள பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டாம். நீங்க கீழே இருந்து வெளியே வந்துட்டீங்களா? அந்த குழியிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா? அவர் வெளியே கொண்டு வந்துட்டாரா? bring you out from under. Has he brought you out from under? அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ரிசரக்ஷன் இருக்கு? பாரம் சுமந்து தவிக்கிறோம், உளையான சேட்டில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு அடிமைத்தனத்தை குறித்து சற்று விவரமாக பேசணும். இன்றைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த விடுதலை வேண்டாம். ஏனென்றால் அவங்க பாவத்தை ரசிச்சு ருசிக்கிறாங்க, குடியை ருசிக்கிறாங்க.
அது பாவம் என்று அவங்களுக்கு தெரியல. விபச்சாரத்தை விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாயைக்குள்ள இருக்கும். வேசித்தனத்தை விரும்புகிறாங்க. வாலிப பையன்மார் வாலிப பிள்ளைகளோடு கூட ரகசியமாய் பேசுகிறத, சேட் பண்ணுறத, SMS அனுப்புறத, மாலுக்கு சுத்த போகிறத, அதை அசுத்தம் என்று நினைக்கவில்லை, அதை விரும்புகிறார்கள். அப்படி ஆண் பிள்ளைகளோடு ஊர் சுத்துகிறதை சில பெண் பிள்ளைகள் விரும்புகிறார்கள். அது அவங்களுக்கு அருவருப்பா தெரியல. அப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்களை பேச விரும்புகிறார்கள். அதில் மூழ்கி கிடக்கிறார். இந்த சுதந்திரம் வேண்டாங்கிறாங்க, அடிமைத்தனம் தான் வேணுங்கிறாங்க. அது அவங்க சுதந்திரம் நினைக்கிறாங்க, ஒரு மாயை. உண்மையாக விடுதலை விரும்புகிறவர்களை எங்கே பார்க்கலாம்? பிரியமானவர்களே, எப்படி ஆகில எனக்கு இந்த பாவ விமோசனம் வேணும் அப்படின்னு சொல்லி தீ முதிக்கிறான் பாருங்க, அவங்ககிட்ட பாருங்க. அசுத்தங்களுக்கு விலக்கி காத்து விரதம் இருந்து எப்படியாயிலும் இறைவனுடைய அருள் வேண்டும் என்று கால்நடையாய் நடக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும். நாக்கிலே அலகு குத்தி கொண்டு, உடம்பெல்லாம் கம்பி குத்தி கொண்டு, தன்னை வருத்தி எப்படி ஆகிலும் எனக்கு ஒரு பாவ விமோசனம் கிடைக்காதா என்று ஏங்குகிறான் பாருங்க, அவனுக்கு தெரியும். இந்த விடுதலை வேணும், இந்த விடுதலை வேணும். நிர்பாக்கியமான மனுஷனா இருக்கு. பாவத்துக்குள்ளாக மூழ்கி இருந்து பாவத்தை நேசிக்கிறவர்கள், பாவத்தை அரவணைத்துக் கொள்ளுகிறவர்கள், பாவத்தை தேடி போகிறவர்கள் இந்த விடுதலையை உணர மாட்டார். அவன் இதைத்தான் விடுதலைன்னு நினைப்பாங்க. இது அடிமைத்தனம் என்றே தெரியாது. இது ஒரு மாயை. பிரியமானவர்கள், யாருக்கு இந்த சத்தியம் புரியும்? எனக்கு விடுதலை வேணும், நான் நல்லவனா இருக்கணும், நான் பொய் பேசக்கூடாது, நான் செத்தா மோட்சத்துக்கு போகணும். ஒரு அம்மா நல்ல விசுவாசி மரித்து போனாங்க. அவங்களுக்கு அங்கே ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. மருமகன் பயங்கரமான குடிகாரன். குடிகாரன் அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிறான். பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த போதகர் நேரே அந்த குடிகார மருமகன்ட்ட போனார். இன்னைக்கு நீ செத்தா எங்க போவேன்னாரு. அவன் சொன்னா, சத்தியமா நான் நரகத்துக்கு போவேன், சத்தியமா நரகத்துக்கு போவேன். அப்பா நரகத்துக்கு போறதை பத்தி ஒன்றும் பயம் இல்லையா? உடனே அவன் சொன்னான், சில நடிகர்கள் பேர், சில நடிகைகள் பேர், சில தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி, நரகத்துக்கு போனால் தானே அவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியும். பரலோகத்துக்கு வந்துட்டோம்னா அங்கே 4 சாமியார் தானே இருப்பாங்க. பரலோகத்தில் பார்க்குறதுக்கு என்ன அந்த நடிகையாக இருப்பா? பரலோகத்தில் போனால் அந்த அரை நிர்வாணமாக இல்லை முழு நிர்வாணமாக ஆடுறாள், அவளா இருப்பா? அப்போ அவளை பார்க்கணும், அவளோட ரசிக்கணும்னா நீ நரகத்துக்கு போனால் தானே பார்க்க முடியும். பரலோகத்துக்கு போனால் யார் இருப்பாங்களா? அவன் சொல்கிறான், 4 சாமியார் இருப்பாருங்க, எனக்கு பரலோகம் வேண்டாங்க. அவனால் அந்த விடுதலையை உணர முடியாது. இயேசு அந்த நீதிமான்களுக்காக மரிக்கலை, பாவிகளுக்காக மரிக்க. எப்படி ஆகிலும் ஒரு நான் நல்லவனா, தேவன் இறைவன் விரும்புகிறது போல நான் ஜீவிக்கணும், என்னால் முடியலையேன்னு நினைக்கிறேன். அவன் தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், பாரம் சுமந்து தவிக்கிறேன், பொய் பேசாம முடியல, திருடாம முடியல. பிரியமானவர்களே, அப்ப நமக்கு என்ன நடக்குது? இயேசு என்ன வாக்கு பண்றார்? I will bring you out from under.
I'll bring you out from under the burdens of Egyptians. பாரம் சுமந்து சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பயமா இருக்குது, இந்த உலகத்தில் வாழ முடியலை, சாவ முடியலை, அந்த பாரத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்கிறேங்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ். உளையான சேற்றிலிருந்து, ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், உன்னை வெளியே கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்ற. ரெண்டாவதாக அதே 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. இல்ல திரும்ப வாசிங்க. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. இரண்டாவது அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி, ஒரு ஃப்ரீடம். நமக்கு பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க எப்படி இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தாரோ அதே போல கட்டுகள், பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், நிர்பந்தங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை, ரிட் ஆஃப், தொலைச்சிது. திரும்ப அந்த பகுதியை மாத்திரம் வாசிங்க தமிழ்ல. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி. அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கின்னு இருக்கு ஆங்கிலத்தில். ஐ வில் ரிட் யூ அவுட் ஆஃப் தேர் பாண்டேஜ். அந்த கட்டுகள், சமுதாய கட்டுகள், சமய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், தலப்பா கட்டுகள், பிரியாணி கட்டுகள், இது எங்கள் ஊரு கட்டு, இது எங்கள் குடும்ப கட்டு, இந்த கட்டுக்கெல்லாம் அவங்கள நீங்களே, அதான் கட்டுன்னே அவனே சொல்லியிருக்க. இது எங்கள் ஊரு கட்டு, கட்டுன்னு சொல்லியிருக்குல்ல. இந்த கட்டுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கிடு. பிரியமானவர்களே, யோசேப்புக்கு மரியாள் மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். யோசேப்பு அவளை சேர்த்து கொள்ளுகிறான். மணவாட்டியுடைய கல்யாண நாள் வந்ததுன்னு சொல்ற. இன்னைக்கு சாதாரணமா நம்ம வழக்கத்தில் இன்னும் ஒரு பெண் அடிமைத்தனம், பொண்ணை கட்டி கொடுத்தாச்சா, ஒரு கட்டு. அவன் என்ன பொண்ணு, அதுக்கப்புறம் என்ன அவன் கட்டிட்டானா, தாலி கட்டியாச்சா, அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்குத பாருங்க. என்ன ஒன்று பொண்ணை கட்டி கொடுக்கலையா, கட்டி கொடுக்கணும். கட்டி கையை காலை கட்டி கட்டி கொடுக்கணுமா, கட்டி. அது கட்டாங்க, அது சேர்ந்துக்கிறது, ஆணு பெண்ணும் சேர்ந்துக்கிறது. மரியாள் யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டான். மரியாள் என்ன கட்டிக்கவா செஞ்சான், கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் தவறான தமிழ் தவறான சொற்கள். ஒரு ஆரிய மாயையிலிருந்து வந்தது, தமிழர் பண்பாட்டில் கிடையாது. தாலி கட்டுறதும் கிடையாது, கட்டிக்கிறதும் கிடையாது. ஊரு கட்டு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது எகிப்தின் கட்டுகள் எல்லாம் ரிட் ஆஃப், தொலைச்சிட்டார், ரிட் ஆஃப் பண்ணிட்டார், நீக்கிட்டார்னா ரிமூவ் பண்ணிட்டார்ல, எல்லாம் அப்படியே தூக்கி தூர போட்டாச்சு. ஜாதி கட்டு, ஊரு கட்டு, எனக்கட்டு. நான் கிறிஸ்தவன், நான் மனுஷன்,
தமிழ் இனத்தை சேர்ந்தவன். வேதத்தின்படி நான் ஜீவிப்பேன். எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. எனக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. எனக்கு ஒரு ஏனம் இருக்கு. நான் தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கேன். என் மொழி தமிழ் மொழி. ஒரு 50-60 ஆண்டுக்கு மேலே தான் இந்தியா வந்துச்சு. இந்தியாங்கிற பேரே ஆங்கிலேயம் வச்சுட்டு போயிட்டான். சிந்து என்பதை இந்துவாக்கி இந்து என்பதை இந்தியான்னு ஆக்கிட்டோம். சரியானபடி சொன்னால் நம்ம சிந்துக்கள். இந்துக்களும் இல்லை, இந்தியர்களும் இல்லை, சிந்துக்கள். சிந்துக்கள் என்பது இந்துக்களாச்சு. இந்துக்கள் என்பதை இங்கிலீஷ்காரன் இந்தியா, இந்தியன் அப்படின்ட்டு. இந்தியன், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பேட் அப்படின்ன மாதிரி நம்முடைய சிந்துவை அவன் தெரியாம இந்து, இந்தியா, இந்தியான்ட்டு போயிட்டான் பாவி. நம்ம இந்தியன் இந்தியன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, என்னுடைய இனம் தமிழ் இனம். என்னுடைய வாழ்க்கை முறை இன்றைக்கு நான் வேதத்தின்படி வாழ உரிமை பெற்றிருக்கிறேன், விடுதலை பெற்றிருக்கிறேன். நான் இந்தியன், தமிழன். என்ன சொன்னாலும் வேதத்தின்படி வாழ போகிறேன். வேதத்தின்படி வாழ போகிறது எனக்கு யாரும் கொடுத்த, எங்கள் அப்பா அம்மா கொடுத்த கட்டாயம் இல்லை. நான் வேதத்தின்படி வாழ வேண்டும் என்பது என்னுடைய சுயாதீனம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே அது எனக்கு ஒரு கட்டுப்பாடு அல்ல. நான் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினால வேத முறைமையின்படி வாழ வேண்டும் என்பது ஒரு கட்டுப்பாடாகிவிடும். நான் முஸ்லீமாக பிறந்து விட்டேன், சுன்னத்து செய்ய வேண்டும் என்று ஒருவன் சொல்லலாம், அது கட்டுப்பாடு. நான் இந்துவா பிறந்து விட்டேன், பூநூல் போட வேண்டும் என்று ஒருவன் சொல்லலாம், அது அந்த கட்டுப்பாடு. நான் கிறிஸ்தவனை பிறந்து தொலைத்து விட்டேன், அதனால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்தவ கட்டுப்பாடு, ஒரு மதத்தினுடைய கட்டுப்பாடு. இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாய் பிறந்ததினாலே ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அதனால தான் நம்மோடு பேர் கிறிஸ்தவ சபையில் உள்ளவங்களோடு ஒத்து போக முடியும். பிரியமானவர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சிஎஸ்ஐயாக இருந்தாலும் சரி, இசிஐயாக இருந்தாலும் சரி, ரோமன் கத்தோலிக்காக இருந்தாலும் சரி, அவங்க பெந்தைகோஸ்தாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, பேர்களவில் அவங்க எல்லாம் ஒன்று தான். ஒருவன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறான், ஒருவன் இந்து மதத்தை பின்பற்றுகிறான், மதம்தான். என்றைக்கு அவன் சுயாதீனமாக இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறானோ அன்றைக்கு தான் அவன் விடுதலையை பெறுகிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த எகிப்துடைய பாண்டேஜ்லேருந்து அவனை விடுவிச்சிடுறான். அவன் நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கிறது வேறு, ஃப்ரீடம் கிடைக்கிறது வேறு. ஆங்கில ஆராதனையில் 11ஆம் தேதியும் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டினேன். தம்பி தயவு செய்து வாங்க, இந்த பக்கம் வாங்க. இப்போ அன்றைக்கு எகிப்தில் 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் ஒரு அடிமையாக இருக்கிறார். நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கார். ஆனால் இவருக்கு ரொம்ப கடினமான வேலை, செக்கு இழுக்கிற வேலை, மண் குலைக்கிற வேலை. நல்லா படித்த பையன், ஆனாலும் அடிமையாக இருக்கனால ஒரு அடிமைத்தன வேலையை செய்ய வேண்டியிருக்கு. இவருக்குன்னு உரிமை கிடையாது, ரொம்ப பாடுபடுறாரு. ஒரு நல்ல அதிகாரி வர்றார், இவரால் அந்த பாடு தாங்க முடியலை. இவர் மேலே பாரம், பெரிய மூட்டை, ஒரு 100 கிலோ அரிசி மூட்டை, நெல் மூட்டை, கோதுமை மூட்டை இவர் தூக்கணும். தூக்கலைன்னா அடி, இவரால் முடியலை. ஒரு நல்ல மாஸ்டர் வர பார்த்துட்டேப்பா, வேண்டாம் நீ இந்த கழுத்தில் இருந்து கட்டை அவிழ்த்துடுறேன், நீ உட்காருப்பா, இல்லை லேசான வேலை செய்ப்பா அப்படின்னு விடுவிச்சிடுறேன். இப்போ அவன் விடுதலை ஆயிட்டான். விடுதலை ஆனாலும் இவன் யாரு தான்? அடிமை. இவன் அடிமையாக இருக்கான். ஒரு நல்ல முதலாளி பார்க்குற பையன், நல்ல பையனாக இருக்கான். நமக்கு ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். உட்காந்து மண்ணு குழச்சிக்கிட்டு இருக்கான், செக் எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை கூப்பிட்டு போவோம், நமக்கு அக்கௌண்டண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த பாரத்திலேருந்து விடுவித்து அவர் வீட்டில் கொண்டு போய், நான் என்னப்பா படிச்சிருக்கேன்? நான் சிஏ படிச்சிருக்கேன். சரி சரி, எனக்கு அக்கௌண்டண்ட்டாரு. அடிமை தான். நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருந்தால் அடிமை தான். தானியேல் பிரதம மந்திரியாக இருந்தால் அடிமை தான்.
இவன் செக் இழுத்தாலும் அடிமை தான், அந்த முதலாளிக்கு அக்கௌண்டண்ட்டில் மாறினாலும் இவன் யார் தான்? அடிமை தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ விடுவித்ததினாலே, அந்த பேர்டன்ல இருந்து, அந்த பாரத்திலிருந்து விடுவித்ததுனால அவனுக்கு சுயாதீனம் வரல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை சுயாதீனன் ஆக்கிடுறேன், இனி நீ அடிமை இல்லை. அவனே அப்படிதான் யோசிக்க, நல்ல வேளை விட்டாருப்பா நம்மளை பக்கத்தில் வச்சுட்டு இவ்வளோ நேரம் பார்த்து. சுயாதீனன் ஆயிட்டான், அடிமை இல்லை. அப்ப நம்மை அவர் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துடுறார். we are not under any obligation. இயேசுவை பின்பற்றுறதும் கட்டுப்பாடு அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிறது ஒரு கட்டு அல்ல, நகை போடக்கூடாது என்பது ஒரு கட்டு அல்ல, அந்த சபையில் உள்ள கட்டுப்பாடு அல்ல, அது ஒரு பாண்டேஜ் அல்ல. நகை போடக்கூடாது என்பது ஒரு பாண்டேஜ் அல்ல. தசமபாகம் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பாண்டேஜ் அல்ல. ஒரு விடுதலையிலிருந்து வந்து இன்னொரு விடுதலையில் போய் மாட்டிக்க கூடாது. இப்ப நகை போடக்கூடாது என்பது ஏன் டிசிஷன். நான் பைபிளை ஃபாலோ பண்ண எனக்கு உரிமை உண்டு. ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப வேகமாக சொன்னார், don't I have freedom to wear jewels? எனக்கு நகை போட உரிமை இல்லையான்னாரு. வாங்கழுத்து வாங்காது வாங்கை, உனக்கு ஏன் உரிமை இல்லை? நகை போட உனக்கு உரிமை இருக்கு, நகை போடாமல் இருக்க எனக்கு உரிமை இருக்கு. எனக்கு உரிமை இல்லையா நகை போடாமல் இருக்கு? கண்டிப்பாக வெட்டி போடணுமா? அப்போ ஒன்று வருது, இல்லை நம்ம ஊர் கலாச்சாரம் என்ன ஆயிடுற, கலாச்சாரத்துக்கு அடிமையாயிடுற. எங்கள் மாமியார் கோவப்பட்டுக்குவா, அதுக்கு அடிமையாயிடுற. எல்லாரும் என்னமோ சொல்லுவாங்க, மற்றவங்க ஒப்பீனியனுக்கு அடிமையாயிடுற. உரிமை இருக்குன்னு நினைக்கிற, ஆனா உரிமையினால இல்லை, அடிமைத்தனத்தினால. அடிமைத்தனத்தினால, உரிமையினால அல்ல. அந்த அடிமைத்தனத்தை விரும்பிடுறோம். பிரியமானவர்களே, உலகத்தோடு ஒட்ட ஒழுகணும் அப்படிங்கிற அவர் என்ன சொன்னாருங்கிறது மறந்து போச்சு. இதான் நம்ம ஊர் வழக்கம், நம்ம எல்லாம் இப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம ஊர் வழக்கம் அது கிடையாது. இன்றைக்கு வந்துருச்சு. அப்ப உண்மையான சுதந்திரத்தை இழந்து விடுகிறோம். அப்ப நான் இயேசுவை பின்பற்றுகிறது ஒரு கட்டுப்பாடு அல்ல, இயேசுவை நான் பின்பற்றுகிறது என்னுடைய டிசிஷன். வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது என்னுடைய டிசிஷன், என்னுடைய டிசிஷன். ஒரு நாள் ஒரு தம்பிட்ட பேசும்போது இதெல்லாம் செய்யலைன்னு ஊரில் என்னமோ சொல்லுவாங்க. அப்போ அவர் அது ஏன் செய்கிறாரு? அவருடைய விருப்பம் இல்லை, ஊரில் என்னமோ சொல்லுவாங்க, ஊரில் ஒதுக்கி வச்சிருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, நம்ம அறியாமல் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தோம். அது மகாத்மா காந்தி படம் வந்த புதுசு, தேவி தியேட்டரில் அந்த படம் வந்துச்சு. அப்போ ஒரு லேடி எவாஞ்சலிஸ்ட் அந்த படத்தை தேவி தியேட்டரில் போய் பார்த்துட்டு, எனக்கு அந்த படம் பார்க்க உரிமை இல்லையா, அந்த படத்தில் என்ன தப்பு இருக்கு, எனக்கு படம் பார்க்க உரிமை இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் பப்ளிக்காக பேச ஆரம்பித்தேன். அந்த காலத்தில் காந்தி படம் வந்தப்போ நல்லா நினைவிருக்க. அன்றைக்கி நான் பெயின் ஸ்கூலில் ஏசியில் ப்ரீச் பண்ணுறேன். பெயின் ஸ்கூலில் இப்போ ஆராதனை நடக்க, ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கு. அன்றைக்கி அந்த லேடி இப்படி, அதில் என்ன தப்பு இருக்கு, சினிமா பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, காந்தி படம் தானே, புக்கில் படித்தா என்ன, அதே இது சினிமாவில் பார்த்தா என்ன, ஐ காட் த ரைட் அப்படின்னு பேசினேன். அது கொஞ்சம் பரவலாக பரவிச்சு. அப்போவே பாஸ்டர் சுந்தரையா பின்னால் இருக்கும்போது நான் பெயின் ஸ்கூலில் பேசுனது நினைவுக்கு இருக்கு. நான் சொன்னேன், இப்படி ஒரு சகோதரி சொன்னாங்க,
அந்த சகோதரிக்கு காந்தி படம் பார்க்க உரிமை இருக்கு, காந்தி படம் பார்க்காம இருக்க எனக்கு உரிமை இருக்கு. காந்தி படம் பார்க்காம இருக்க எனக்கு உரிமை இருக்கு. கண்டிப்பா பார்த்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்க்காம இருக்க எனக்கு உரிமை இருக்கு. அந்த படம் வரும்னால வரலாறு படிக்கலையா? படம் வந்த உடனே வரலாறு மாறிடுச்சா? எனக்கு பார்க்காம இருக்க உரிமை இருக்கு. அந்த உரிமையில எங்க தேவத்துவம் இருக்குன்னு கேட்டேன். இப்போ அந்த அம்மா ஒரு எவாஞ்சலிஸ்ட், அவங்க தெய்வ தியேட்டரில் இருக்கிறாங்க, காலேஜிலலாம் போய் பேசுகிறாங்க. இவங்க பிரசங்கத்தை கேட்டு இவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணால் 2-3 காலேஜ் கேர்ள்ஸ் அங்கே வந்துருக்குறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, ஆண்டியே தேவிக்கு வந்திருக்காங்க. இவங்க என்ன ஒரு பிளக்கார்டு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, நான் காந்தி படம் மட்டும்தான் பார்ப்பேன், மற்ற படங்களை பார்க்க மாட்டேன், நான் காந்தி படம் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பிளக்கார்டு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ அதை பார்க்க 2 பிள்ளைங்க சினிமா பார்த்தா தப்பு இல்லை, எந்த படம் வேணாலும் பார்க்கலாம், ஆண்டியே சினிமாவுக்கு வந்திருந்தாங்க. அந்த 2 பிள்ளைகள் கெட்டு போவதற்கு நான் காரணமா இருப்பேன், அவர்களுக்காகவும் கிறிஸ்து மரித்தாரே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். அன்றைக்கு நான் பேசினதை சொல்றேன். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். எனக்கு உரிமை இருக்கிறது என்ற உரிமையை நான் மற்றவர்கள் கெடுவதற்கு ஏதுவாக அந்த உரிமையை பயன்படுத்தவில்லை. ஒரு அருமையான ரஷ்ய தத்துவம் உண்டு. ரஷ்யா சுதந்திரம் அடைந்த பிறகு சுதந்திர ரஷ்யாவில் ஒரு கம்யூனிஸ்ட்காரன் கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு வேகமாக டாங் 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 நடந்து போயிருக்கு. இவன் வேகமாக நடந்து போகும்போது எதிர வந்த ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மூக்கில் இவன் வாக்கிங் ஸ்டிக் பட்டுடுச்சு. உடனே அந்த பெண் கொஞ்சம் கோவப்பட்டான், வாலிப பிள்ளை. இவன் உடனே சொன்னான், நீ இந்த சுதந்திர ரஷ்யாவில் நடப்பதற்கு நான் பாடுபட்டேன், நான் பாடுபட்டு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். இந்த சுதந்திர ரஷ்யாவுடைய வீதியில் எனக்கு நடக்க சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கத்துனான். உடனே அந்த பெண் சொல்லிச்சான், உனக்கு சுதந்திரம் இருக்குது, அது என் மூக்கு வரைக்கும் வரக்கூடாதுன்னுச்சான். உனக்கு சுதந்திரம் இருக்குது, ஆனால் உன் சுதந்திரம் என் மூக்கு வரைக்கும் வரக்கூடாதுன்னுச்சான். எனக்கு சினிமா பார்க்க உரிமை இருக்கு, ஆனால் என்னை பார்த்து 2 பொண்ணு கெட்டு போனா, என்னை பார்த்து 2 பையன் கெட்டு போனா, என் உரிமையை நான் தவறாக பயன்படுத்தி விடுகிறேன். பார்க்காம இருக்கும் எனக்கு உரிமை இருக்கு, பார்க்காம இருக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஒரு முறை இங்கே அருமையான தேவனுடைய தாசன் இல்லை ஜபராஜ் அண்ணன் அவர்கள் பேசினாங்க. எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? ஜபராஜ் அண்ணங்க பேசினது 2 பேருக்கு நினைவு இருக்கு. ஜபராஜ் அண்ணன் என்ன பேசினாங்கன்னு எத்தனை பேருக்கு நினைவு இருக்கு? ஜபராஜ் அண்ணன் அன்னைக்கு 3 காரியங்கள் சொன்னாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இவ எனக்கு இருக்கிற ஃப்ரீடமை எந்த அளவு வசனத்தை கை கொள்வதற்காக நான் பின்பற்றேன். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு. நான் தான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம சபையில், உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரி கிடையாது, உங்கள் விசுவாசத்துக்கு நாங்கள் அதிகாரி கிடையாது, உங்கள் சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயம். உங்கள் விசுவாசத்துக்கு என்றல்ல, எங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு நான் அதிகாரி கிடையாது, எங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்கு நாங்கள் சகாயம். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தார். ஃப்ரீடம் கொடுத்து தன் பையனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், டேய் நீ எப்படி விரும்புறியோ அப்படி ஒரு பெண்ணை நீ திருமணம் பண்ணிக்கலாம், உன் ஃப்ரீடம், உன் ஃப்ரீடமில் நான் தலையிட மாட்டேன், என் ஃப்ரீடமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த பெண் எங்களுக்கு ஏற்படுதா இல்லைன்னா
நாங்கள் திருமணத்துக்கும் வர மாட்டோம், என் சொத்தையும் கொடுக்க மாட்டேன், இது நான் சம்பாதிச்சது, என் சொத்தையும் கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரீடத்தை நான் காத்துக்குவேன். நீ என்ன இல்லை கண்டிப்பாக எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் கட்டி வைங்க, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு நீ என்னையும் நிர்பந்திக்க முடியாது. நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டிடான்னு சொல்லி நானும் உன்னை நிர்பந்திக்க மாட்டேன். இந்த அப்பா கொடுக்கிற ஃப்ரீடத்தை நீ அறிந்து கொண்டு அப்பாவுடைய வழிக்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், நீயாக ஒப்பு கொடுத்தால் அப்பாவுடைய சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற. அவ்வளவுதானே. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் வெரி சிம்பிள். 2-3 நாளுக்கு முன்னால ஒருத்தர் சொன்னார், பெங்களூர்ல ஒரு பெரிய பாஸ்டர், ரொம்ப வேதனையா சொன்னார். 4 விரல்ல மோதிரம் போட்டிருக்காரு. நான் சிரிச்சுட்டேன். அவர் விரல் போட்டு போறாரு, 4 விரல்ல மோதிரம் போட்டிருக்காருன்னாரு. எங்க ஊர்ல கொட்டடிக்கிறவன் 10 விரல்ல மோதிரம் போட்டிருக்கானே. அவன் கொட்டடிக்கிறான் அவரோட பெருசு இல்லை, மோதிரத்தை வச்சு கணக்கு சொன்னா. அவன் 4 விரல்ல மோதிரம் போட்டிருக்கான. எங்க ஊர்ல கொட்டடிக்கிறவன் 9 விரல்லையும் மோதிரம் போட்டிருப்பான். இன்னும் போனா சில விரல்ல 2 மோதிரம் போட்டிருப்பான். அதான் பெருசு. அவருக்கு போட சுதந்திரம் இருக்கு, எனக்கு போடாம இருக்க சுதந்திரம் இருக்கு. வாங்க முடியாதனாலயா, தரித்திரத்தினாலயா? ஒரு நன்மை குறையப்படல. பெஸ்ட் ஐபேடு கருத்தர் கொடுத்துருக்காரு, பெஸ்ட் லேப்டாப் கொடுத்துருக்காரு, நல்ல கார் கொடுத்துருக்காரு. நன்மைன்னு சொல்ற ஒன்றாகிலும் குறையில்லை. என்னங்க ஒரு மோதிரம், அற்ப மோதிரம் பெருசா? மோதிரம் போடாது பைசா இல்லாதனாலயா? என் பிள்ளைகளுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து அன்பு கொடுத்து வளர்த்தோம். ஏன் ஒரு மோதிரம் போட முடியாதுனாலையா? அன்றைக்கு சம்பாதிக்காதனாலையா? எனக்கு உரிமை. நாளைக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நான் வளர்க்குற வரைக்கும் நாங்கள் இப்படி வளர்க்குறோம். எங்களை போல அவங்க இருக்கணும்னு விரும்புகிறேன். அவங்களுக்கும் ஃப்ரீடம் உண்டு. இதில் எது வேத வசனத்துக்கு ஏற்ற ஃப்ரீடம், எது சமுதாயத்துக்கு பயந்து, சங்கத்துக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, கட்டுப்பாட்டுக்கு பயந்து இதுதான் நமக்கு அந்தஸ்துன்னு நினைச்சிட்டு நம்மளை அறியாம, நான் இப்போ நகை சரியா தவறா என்று அல்ல, உங்க ஃப்ரீடம் பிரியமானவர்களே கிறிஸ்துவினால் வந்த ஃப்ரீடமாக இருக்க வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்காதீங்க. நீ நகை போட்டால் அது ஃப்ரீடமா இருக்கணும். நகையை கலத்தி இருந்தால் அது ஃப்ரீடமா இருக்கணும். ஏதோ ஒரு சபைக்காக பயந்து நகையை கலத்தினாலும் உங்க ஃப்ரீடம் போயிடும். ஏதோ ஊருக்காக உலகத்துக்காக பயந்து நகையை போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீடம் போயிடும். நீங்க வேதத்துக்கு கீழ்ப்படிவது அது உங்களுடைய ஃப்ரீடமா இருக்கும். நரகத்துக்கு போயிடுவோமோன்னு பயந்து கீழ்ப்படியக்கூடாது. அதுவும் உங்க ஃப்ரீடமா இருக்கும். நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. ஆபிரகாம் லிங்கனுடைய கதை பிரியமான இன்னும் 2வது பாயிண்டே தாண்ட முடியல. ஆபிரகாம் லிங்கனுடைய கதை உண்டு. ஒரு பெண் அடிமையா இருக்கிறார். அவளை பார்த்து ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப பரிதாபப்பட்டு அவளுக்கு செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி, அரசாங்கத்துக்கும் செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்தி அந்த பெண்ணுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுக்குறாரு. ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த உடனே அந்த பெண்ணு அவருக்கு முன்னால் முழங்கார் படிட்டு, ஐயா நம்ம கூட வாரேங்க. அவளுக்கு சரியா புரியலையோன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் லிங்கன் சொல்ல, ஏம்மா நீ அடிமை இல்லை, நீ உன் இஷ்டப்படி எங்கே போகணுமோ போய்க்கோ, உனக்கு சுயாதீனம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறார். இப்போ அந்த அடிமை பெண் சொல்கிறா, நல்லா புரியுதியா, நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து அடிமையாக இருந்த என்ன நீங்கள் ஃப்ரீ ஆக்கிட்டீங்க. இப்போ அந்த ஃப்ரீ வில்லில் என் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னாலே அதான் உண்மையான கிறிஸ்தவம். நான் இயேசுவுக்கு அடிமை, நரகத்துக்கு பயந்தல்ல. நான் இயேசுவுக்கு அடிமை, அதான் எனக்கு ஆதாய தொழில் என்பதினாலே அல்ல. நான் இயேசுவுக்கு அடிமை, என்னுடைய ஃப்ரீவில். இயேசு என்னை மாற்றிட்டாரு. ஒரு பகுத்தறிவாளன்னு நினைத்து கொண்டிருந்தேன். இயேசு என் வாழ்க்கையில் இடைப்பட்ட பின்பு எது பகுத்தறிவு என்று பகுத்தறிய கர்த்தர் உதவி செய்தார்.
நான் என்ன இயேசுக்கு அடிமையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்க சுயாதீனத்தை இன்னொருவன் கொள்ளை கொண்டு போக விட்டுவிடாது. 2 நாளைக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் ரொம்ப கண்ணீர் விட்டு சொன்னார், இந்த மாதிரி இந்த ஊழியக்காரர் மாட்டாரு. எனக்கு அதெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு, ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. பிரியமான யாரும் வேதனைப்படுறதுக்காக சொல்லலை, விளங்கிக்கிறதுக்காக சொல்றேன். அவர் என்கிட்ட சொன்னார் ரொம்ப வேதனையா, பாஸ்டர் இந்த மாதிரி பாஸ்டர் பெரிய செயின் போட்டிருக்காரு பாஸ்டர். ஏன்னா அதில் என்ன இருக்கு, நான் சொன்ன நாய்க்கு கூட தான் செயின் போடுறாங்க. கழுத்தில் செயின் போட்டால் பெருசா? விருப்பமாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு சுயாதீனம் இருக்குது. இன்னொருத்தன் நாய்க்கு கூட செயின் போடுறான், அவனுக்கு சுயாதீனம் இருக்குது. கழுத்தில் செயின் இருக்கனால யாரும் பெருசும் இல்லை, யாரும் சிறுசும் இல்லை. என்னுடைய சுயாதீனத்தை இன்னொருவர் தவறாக பயன்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, எனக்கு உரிமை இருக்கு போடாமல் இருக்க, எனக்கு பிரேஸ்லெட் போடாமல் இருக்க உரிமை இருக்கு. ஏன் உரிமை? அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய சமுதாயம் ஒன்று இருக்குது. நேற்று புரிந்து கொள்ளலை, இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். என் திருமணத்துக்கு வரமாட்டோம் என்று சொன்ன அதே வாய் இயேசுக்கு அடுத்தால ஒன்னதான் ஒரு தெய்வத்தின் இடத்துல பார்க்கிறேன் என்று எழுத வைத்ததே. எப்படி அந்த மாற்றம் வந்தது? முடியுங்க, சுயாதீனம் வேணும், ஃப்ரீ மேனா இருக்கும், எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு அடிமைப்படக்கூடாது. எதை செஞ்சாலும் அதுல ஒரு லிபர்ட்டி இருக்கும். யாருக்கோ பயந்து போய் செய்றேன், அன்பினால செய்யுங்க. மனைவி கீழ்ப்படிங்க, தப்பு கிடையாது. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிங்க. அதனால என் மனைவி கீழ்ப்படுகிறேன் சொல்லுங்க, அதில் எவ்வளவு பெருமை தெரியுமா? நான் கீழ்ப்படுகிறேன், என்னுடைய சுயாதீனம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன். ஏன் அப்படி போய் புருஷனுக்கு பயப்படுறியா? பயப்படல, என் வேதம் சொல்லியிருக்கு உன் புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறேன். அடிப்பாரே என்றல்ல, பயமா இருக்கே என்றல்ல, பிரியமான அதான் சுயாதீனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். அடிமைத்தனத்திலிருந்து, கட்டுப்பாட்டிலிருந்து, சங்கிலியிலிருந்து, ரிட் ஆஃப், பாரம்பரியங்களிலிருந்து, வழிபாடுகள்ல இருந்து என்ஜாய் ஃப்ரீடம். நல்ல ராபர்ட் சைமன் உங்களுக்கு ஒரு நாள் அதிகாரி கிடையாது, நீங்களும் ராபர்ட் சைமனுக்கு அதிகாரி கிடையாது. நீங்களும் ராபர்ட் சைமனுக்கு அதிகாரி கிடையாது. ஒருவேளை நம்முடைய சபையில் அப்படி யாரும் கிடையாது. நான் தசமபாகம் காணிக்கை கொடுக்கறதுனால, என் கையில் நீ கை நீட்டி வாங்குறதுனால நான் வானா வரணும், நீ போனா போகணும் அப்படின்னு அடிமையா இருக்கிறதுனா எனக்கு சுதந்திரம் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்டவங்க காணிக்கை கொடுக்காதீங்கன்னு வேண்டுமானாலும் சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு அடிமை. சோமில்ல வா அப்படின்னா வர்றேன், ராத்திரி போன் பண்ணா ஓடி வருவோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு அடிமை ஊழியக்காரங்க, வேலைக்காரங்க, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் 10,000 ரூபாய் கவர்ல வச்சுட்டு பிரியமான இடத்துக்கு நீங்க கூப்பிடுங்க, நான் வருவேனா? கிறிஸ்துக்கு இடமில்லாத ஒரு கொண்டாட்டத்தை வச்சுட்டு, ஒரு வரவேற்பு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு, பாஸ்டர் வாங்க வாங்க ஒரு கவர்ல 10,000 ரூபாய் இருக்குன்னா சிலர் வருவாங்க. 10,000 ரூபாய்க்கு அடிமையா இருக்கவங்க வருவாங்க. சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க பழகுங்க. நேரம் ஆகுதுனாலும் என் விசுவாசிகள், என் மக்கள், கர்த்தர் எங்களுக்கு தந்த ஜனம் அடிமையா இருக்கக்கூடாது என்ற ஒரு சுயமரியாதைக்காரனாக, ஒரு தன்மான உணர்வோடு சொல்றேன். அடிமையாகாதீங்க, அடிமையாகாதீங்க.
இங்க இருந்த ஒரு சகோதரி சபையை விட்டு போனாங்க. இப்படி நீங்க சபையை விட்டு போறீங்களா, உங்க பொண்ணுக்கு யார் கல்யாணம் கட்டி வைப்பான்னு? நீங்க சபையை விட்டு இப்படி போறீங்களா, உங்க பொண்ணுக்கு யார் கல்யாணம் கட்டி வைப்பான்னு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம். கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்களாம், 500 ரூபா தூக்கி போட்டா எத்தனையோ பேர் வருவானுங்க. நிறைய அடிமைகள் இருக்காங்க. இன்னைக்கு வரமாட்டான், இன்னைக்கு ரேட் கூடிடுச்சு. அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னால சொன்னது 500 ரூபா தூக்கி போட்டா கல்யாணம் நடத்தி வைக்க எத்தனையோ பேர் வருவாங்கன்னாங்களாம். நிறைய பேர் வருவாங்கங்க. இதே மாதிரி வாக்கு கேட்பாங்க, இதே மாதிரி ரிஜிஸ்டரில் கையெழுத்து வாங்குவாங்க, இதே மாதிரி சோம் பண்ணுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ரிஜிஸ்டர் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பிறந்தபோது தூக்கி உங்களுக்கு பெயர் வச்சு, உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்து, நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வர்றதை பார்த்து கொண்டாடி, உங்களை பரிசுத்தாவிக்குள்ள நடத்தி, உங்களுக்கு ஒரு நல்ல வரன் வேணுமே என்று ஜெபிச்சு, அந்த ஆவிக்குரிய வரன் உங்களுக்கு கிடைக்கிறத பார்த்து பூரித்து, அந்த பையனுக்கு கையை பிடிச்சு கொடுத்து, ஆண்டவரே ஆசீர்வதியும் ஒருத்தன் கண்ணீரோட சொல்றான்ல, அவன் 500 ரூபா கிடைச்சா வரமாட்டாமா? 500 ரூபா தூக்கி போட்ட அந்த நாய் வராது வாலாட்டிக்கிட்டு. வராது. உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுமா? 500 ரூபா கொடுத்தா சம்பிரதாயத்தை நிறைவேற்ற ஆசீர்வாதம் வேணுமா? நல்ல பிள்ளை. இதனாலதான் என்று சொல்லல, நான் இதுவரைக்கும் அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சு வேதனைப்படுறோம். அதனாலதான் நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன், நல்லா இல்லை. 500 ரூபா தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, ரொட்டிக்கு வாலாட்டுறதுக்கு வந்திருக்கும். பைபிள்ல இருக்குது, சில சிறங்கை வார்க்கோதுமைக்கு ரொட்டி துண்டுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம் என்ற வார்த்தையை தான் நான் சொல்றேன். என் பைபிள்ல இருக்கு, குறைக்க மாட்டாத நாய்கள் இருக்கு ஊழியக்காரங்களை பற்றி. எனக்கும் சுதந்திரம் வேணும், உங்களுக்கும் சுதந்திரம் வேணும். நம்முடைய சுயாதீனத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கும் அடிமையாக கூடாது. அதான் இயேசு வெளியே வந்தது. யாரை ரோம முத்திரை அவரை உள்ள வைக்க முடியல, அந்த சீல துணி அவரை கட்டி வைக்க முடியல. வேற எதுக்கு நம்ம உயிர்த்தெழுதலை கொண்டாடணும் நம்மளுக்கு வெளியே வர முடியாம? அப்ப முதலாவது கிடைக்கிற விடுதலை, உங்க சுமைகள் நீங்குகின்றனது, டெலிவரன்ஸ். இரண்டாவது, நல்ல கிறிஸ்தவர்கள் என்றால் சுயாதீனம் உள்ளவர்கள். சுயாதீனம் உள்ளவர்கள் எதை செய்தாலும் அந்த சுயாதீனம் வேதத்துக்கு ஒத்த சுயாதீனமா இருக்கணும். பிரமாணத்துக்கு அடிமையான சுயாதீனம் அல்ல. நரகத்துக்கு பயந்து கீழ்ப்படுகிறதல்ல, அது பயம், பயத்தின் ஆவி. அன்பு பயத்தை புறம்பே தள்ளு. மீன் நமக்கு பயப்படுற ஆவி எல்லாம் வேண்டாம். பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், அப்பா அம்மா கீழ்ப்படிங்க. ஏன் கீழ்ப்படுறீங்க? அப்பா அடிப்பார்னு இல்லை, அப்பா ஃபீஸ் கட்ட மாட்டார்னு இல்லை, அப்பா துணி வாங்கி கொடுக்க மாட்டார் என்றல்ல. என் பைபிளில் சொல்லியிருக்க அப்பா அம்மா கீழ்ப்படிங்கன்னு சொல்லி நான் கீழ்ப்படுகிறேன். உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிங்க, அது நல்லது, அது கர்த்தருக்கு பிரியும். எதனால? நீங்க பைபிளுக்கு கீழ்ப்படுகிறனால. சுயாதீனத்தை துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக பயன்படுத்தாதீங்க. ரெண்டும் செய்யலாம். அவனுக்கு குடிக்க ரைட் இருக்கு, எனக்கு குடிக்காம இருக்க ரைட் இருக்கு. கடைசியில் யார் அடிமையாகிறா? நான் வேதத்துக்கு அடிமையாகிறேன், அவன் குடிக்க அடிமையாகிறான். அவன் குடிக்க அடிமையாகிறான். அவன் காசு, அவன் சம்பாதிச்சது, அரசாங்கம் விற்குது, அவன் குடிக்கிறான். அவனுக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா குடிக்காம இருக்க? நான் பயந்து போயா குடிக்காம இருக்கேன்? பிரியமானவர்களே,
நமக்குள்ள ஒரு தன்மானம் வேணும், நமக்குள்ள ஒரு சுயமரியாதை வேணும். நம்ம தான் உண்மையான தன்மானம் உள்ளவர். அடிமைத்தன நுகத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதே நம்முடைய ஃப்ரீ வில். அன்றைக்கு ஒரு இந்து நண்பர் ஒரு அதிகாரி வந்திருந்தார். கேட்டேன், நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியலைன்னா யாருக்கு கீழ்ப்படியலான்னு கேட்டேன். வேற ஒரு தலைவன் பேரை சொல்லுங்க, ஒரு தெய்வத்தின் பேரை சொல்லுங்க, எனக்கு கிறிஸ்துவுடைய டீச்சிங்ஸ்க்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, அதை விட இந்த டீச்சிங்ஸ் பெட்டராக இருக்குது, இவங்களை கீழ்ப்படுகிறேன், அப்படி வேற யாருக்கு கீழ்ப்படியலான்னு கேட்டேன். பிரியமானவர்கள், இதை விட பெட்டர் டீச்சிங் என்ன இருக்கு? கோயிலில் என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவன் கூட 2 மைல் தூரம் போக வில்லிங்காருங்கிறோம். ஒரு இந்து முதலாளிகிட்ட சொன்னேன், ஏன் சார் உங்கள் ஸ்டாஃபுக்கெல்லாம் நான் பைபிள் சொல்லி கொடுக்குறேன், என்ன சொல்லி கொடுப்பேன்? உங்கள் முதலாளி 8 மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் நீ 16 மணி நேரம் வேலை செய்ய வில்லிங்காடுறா, நீ சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி கொடுப்பேன். அதான் ஏசு சொன்னாருன்னு. அப்படியே அல்ற மாதிரி ஆயிட்டார். ஏசு என்ன சொன்னார்? முதலாளி ஏற்று நில்லுனாரா, முதலாளியை வெட்டுனாரா? பிரியமானவர்களே, நமக்குள்ள ஆண்டவர் நல்ல ஃப்ரீவில்ல கொடுத்திருக்கிறார். இது ஒரு மதம் அல்ல. நம்ம ஃப்ரீயா நடக்கிற, நமக்கு இருக்கிற சுயாதீனத்தை பயன்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிற வாழ்க்கை முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது கர்த்தர் நம்முடைய பாரத்தை நீக்குகிறார். 2வது நமக்கு ஃப்ரீ ஆக்குறார். ஃப்ரீடம், சுதந்திரம். சுதந்திரம், டெலிவரன்ஸ் ஃப்ரம் பர்டன், ஃப்ரீடம் ஃப்ரம் பாண்டேஜ். 3வது வாசியங்கள். அவ்வளோ ஆழம் இருக்கிறதுல அன்றைக்கு அரை மணி நேரத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாசியங்க. உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டு ரிடீம் பண்ணியிருக்காரு. பே த ransom. இந்த விமானத்தை கடத்துறாங்க, பயணிகளை பணைய கைதிகளாக வைத்துக் கொள்றாங்க. பணைய தொகை, ஆங்கிலத்தில் ransom, பணைய தொகை. அந்த பணைய தொகையை கொடுத்தா விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ransom, மீட்கும் தொகை. சில வங்கி அட்வர்டைஸ்மெண்ட்ல வரும், உங்க பொருளை எங்கேயாவது அடகு வச்சிருந்தீங்கன்னா நாங்க கடன் தரோம், நீங்க அந்த பொருளை மீட்டுக்கலாம். மீட்டுட்டு என்ன பண்ண, அவங்ககிட்ட அடகு வைக்கணும், அவ்வளவுதான். இந்த கடன்காரனா அந்த கடன்காரனா மாத்துறாங்க. மீட்டு கொள்ளலாம் சொல்றோம், மீட்க முடியல, அது மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு. இன்றைக்கு பொதுவாக இந்த அடமானம் வைக்கிற இடத்துல இந்த மீட்டுக்கிறது, வழக்க தமிழில் மூட்டுக்கிறது அப்படிமா. இந்த ரிடம்ஷன், ransom மணி, பணையத்தொகை, மீட்பின் தொகை என்பது அடிமை வியாபாரத்திலிருந்து வந்த சொல். அடிமை வியாபாரத்திலிருந்து வந்த சொல். 3 விதமாக அந்த மீட்பு அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் அடிமையா இருக்கிறான். நான் சொன்னது போல தம்பி சைமன் அன்றைக்கி அடிமைனா என்ன, இந்தியாவை மேலே சண்டை போட்டு பாகிஸ்தான்காரன் பிடிச்சிட்டு போகிறான், பாகிஸ்தான்காரன் மேலே சண்டை போட்டு ஆப்கானிஸ்தான் பிடிச்சிட்டு போகிறான். நல்லா படித்தவங்க உண்டு, கல்விமான்கள் உண்டு, தொழில் முனைவோர் உண்டு, தொழிலாளிகள் உண்டு, ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ராஜ குலத்தை சேர்ந்தவங்க உண்டு, எல்லாம் அடிமையாக பிடிச்சிட்டு போயிருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அரிமராஜ் ஒரு 10 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்காரு, புஷ்பராஜ் ஒரு 4 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார், ராஜா ஒரு 20 பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார், அவனை பொன்ராஜ் அவர் கொஞ்சம் பேர், சவுந்தரராஜ் அவர் ஒரு 4 பேரை, இப்படி எல்லா ராஜாக்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பேரை வச்சு என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பான், அவன்கிட்ட கொண்டு எல்லாரும் கொடுத்துருவாங்க.
விற்றுருவாங்க, காசு வாங்கிக்குவாங்க, இல்லை அது வேண்டிய பொருள் வாங்கிக்குவாங்க. அதில் படித்தவங்க இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்க இருப்பாங்க, டீச்சர் வேலைக்கு படித்தவங்க இருப்பாங்க, நல்லா ஸ்கில்ஸ் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் எல்லாம் அடிமையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தன் போய் வாங்க போகிறான், அவனுக்கு ஒரு நல்ல டிரைவர் வேணும். யாருப்பாங்க? இவன் டிரைவர். அப்படியா, சரி நான் வேணை வாங்கிக்கிறேன். சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம், ஆயுசு முழுசும் அவன் டிரைவர். ஓட்டுனா ஓட்டிக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு உரிமையெல்லாம் கிடையாது. சம்பளம், பேட்டா, ஓவர் டைம், ஆஃபு ஒன்றும் கிடையாது. அவன் அடிமை. இன்னொருத்தன் சரி அவன் அக்கௌண்டண்டாக இருப்பான், தான் வாங்கிக்கிறான். இவன் அடிமையாக இருக்கிற இவனை ஒருத்தன் வாங்கிட்டு போனாலும் அடிமை தான். ஆனால் இங்கே உள்ள கஷ்டங்கள் இருக்காது. இருக்க ஒரு இடம் இருக்கும், வேலைக்கு சாப்பாடு இருக்கும். அவன் நல்ல முதலாளியாக இருந்தான்னா தான் சாப்பிட்றதே அடிமைக்கும் கொடுப்பான், இல்லை அவன் சாப்பிட்ட மிச்சம் மீதியாவது அடிமைக்கு கிடைக்கும், வேலைக்கு ஏற்ற தூக்கம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இதுவும் ஒரு ரிடம்ஷன் தான். பணம் கொடுத்து ஒரு அடிமையை வாங்குவது, வாங்கி நமக்கு அடிமையாக்கி கொள்வது ஒரு மீட்பு. அதான் ரேன்சம், அந்த மீட்பின் தொகை. ரெண்டாவது, பிரியமானவர்களே, ஒரு அழகான ஒரு பெண் அடிமையாக இருக்கிறார். ஒருத்தன் பார்க்குறான், அந்த பெண்ணை காதலிக்கிறான், அவளை திருமணம் செய்யணும்னு விரும்புகிறான். இப்போ அவளை திருமணம் செய்யணும்னா அவளை சுயாதீனமாக்கணும். அவளை சுயாதீனமாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அடிமை சந்தைக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கிரயத்தையும் கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு ஒரு தொகை செலுத்தணும், ஒரு டேக்ஸ் மாதிரி. ஏன்னா இவங்க தான் யுத்தம் பண்ணி அவளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அவளுக்கு உரிமை கொடுக்கறதுக்கு முன்பாக அரசாங்கத்துக்கு ஒரு பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்த பிறகு அவள் அடிமையாக இருந்தாங்கிறதுக்கு அடையாளத்துக்கு காதில் ஒரு ஓட்டை போடும், காதில் ஒரு ஓட்டை போடும். அப்புறம் அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு அவன் கம்மல்லாம் வாங்கி கொடுப்பான்னாரு. இதுதான் காதணி வந்த வழக்கு, பின்னணி. காதில் ஒரு ஓட்டை போடும். இப்போ அந்த அடிமையான பெண்ணுக்கு பணம் கொடுத்து அரசாங்கத்துக்கு ஒரு டேக்ஸ் கட்டி அவளுக்கு சுயாதீனம் வழங்குகிறான் அன்றைக்கு. அதுவும் ரேன்சம் மணி தான். ரேன்சம் மணி, மீட்பின் தொகை. மூன்றாவது, ஒரு உச்சதமான ஒரு நிலை இருக்கு. இப்போ நம்ம ராஜா இருக்கார் வாட்ட சாட்டமா, ஒரு நாள் இப்படியே அடிமை சந்தைக்கு வர்றாரு. யாராவது நம்ம வாங்கலாமா, நமக்கு ஏற்றால ஒரு ஆள் கிடைப்பானா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு வர்றாரு. அங்கே ஒரு வயசான ஒருத்தரை கட்டி வச்சிருக்கு. அவன் சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனை யாரும் வாங்க போகிறதில்லை. அவன் அசட் இல்லை, லயபிலிட்டி. பிடிச்சிட்டு வரும்போது அவனையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, அவனையும் அங்கே போட்டிருக்கு. அவன் பசியினால பட்டினியில் சாக போகிறான். அவனை பார்த்தோன்னே ராஜாவுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. சரி இது ஒரு கிழடு கட்ட தானே, என்ன மிஞ்சி போனால் ஒரு 100-200 சொல்லுவான், வாங்கிடலாம். தீர்மானிச்சிட்டார் வாங்கணும்னு. எவ்வளவுன்னு கேட்காரு. அந்த ஆள் சாக துடிச்சுக்கிட்டு இருக்கான், சாக துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா இவன் வாங்க தீர்மானிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த கிழவனுக்கு 10 லட்சம் ரூபாங்க. ஓ, ஏன் அறிவில்லையா, இவனுக்கே 10 லட்சம் ரூபா, அவத்துடைய பாவையா, சாக போறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு, வேணா நீ அவனுக்கு வரல வா, இல்லை 10 லட்சம் ரூபா கொடு, நான் விட்டுறேன். உடனே இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவனை விடுப்பா, அவனை போல நான் அடிமையாக இருக்கேன். அவனை ஒரு பேர் வாங்க மாட்டான். இவர் வாட்ட சாட்டமாக இருக்காரு. கடைக்காரங்க ஒன்றும் புரியலை. என்னங்கிறான், விடுப்பாச்சு, அவனை விடு, என்ன வச்சுக்கோ. கீழே கிடக்கிற கிழமை மூச்சு அவனுக்கு ஒன்றும் புரியலை. நான் சொல்றேன்ல, நான் ஃப்ரீவில் என்ன அடிமை அப்போ கொடுக்குறேன், அவனை விடு அப்படிங்கிற. அவன் கையில் உள்ள கட்டு அவிழ்க்கப்படுது. ராஜா கையை கட்டுறாங்க.
அவன் காலில் போட்டிருந்த அந்த கட்டையை கலட்டுறாங்க, ராஜா காலில் கட்டுறாங்க. அவனை ஒரு தூணில் கட்டி போட்டிருந்தாங்க அந்த கிழவனை. அவனால் அதில் தப்பிக்கவே முடியாது. அவனை கட்டி இருந்த கயிறு அவருது, இவரை தூணில் பிடிச்சி கட்டுறாங்க. உன்னை விடுவிக்க அவர் கையில் ஆணி அடிச்சாங்க. உன்னை சிலுவைக்கு காப்பாத்த அவர் தன்னைத்தானே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நீ டெலிவர் ஆயிட்ட. ransom, மீட்டு கொள்ளப்பட்டோம். இதான் அன்றைக்கு அடிமை சந்தையில் இருந்த மீட்பு என்று சொல்லுவது. இதான் மீட்பின் பொருள் என்று சொல்லுவது. பிரியமானவர்களே, நேற்று இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கேள்வி வந்தது. ஒருவேளை நிறைய பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாது என்பதனால அந்த கேள்வியை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டு சில விதமான பதில்களை தவறாக எழுதினார். சரி, என்னன்னு கேட்டாங்க. இப்போ அந்த அடிமையை மீட்பதற்காக அந்த அடிமை சந்தைக்காரனுக்கு காசு கொடுக்கிறோம், இல்ல அவனை அடிமைப்படுத்திய எதிரி நாட்டுக்கு பணம் கட்டுறோம், கப்பம் கட்டுறோம். நம்மை மீட்கும்படியாக இயேசு மீட்பின் பொருளை கொடுக்கிறார். நம்ம மீட்டுக்கிட்டாருன்னு சொல்றோம். மார்க் 10:45 வாசியுங்கள். மார்க் 10:45. அப்படி மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வாசிக்கிறோம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது, அவர் கொடுக்க வந்தார் என்று சொன்னால் யார்கிட்ட கொடுத்தாரு? இப்ப நம்ம ஒரு அடிமையை மீட்கணும்னு சொன்னா அடிமை சந்தைக்காரன்ட்ட காசை கொடுத்து மீட்கிறோம். நம்ம பாவத்துக்கும் சாபத்துக்கும் அசுத்தத்துக்கும் அடிமையா இருக்கிறோம். இயேசு நம்ம மீட்கிறார். மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். யார்கிட்ட ஒப்பு கொடுத்தார் சொல்லுங்க? இப்ப நம்ம வாசித்த அந்த 6ஆம் வசனத்தை வாசியுங்க. யாத்திராகமத்தில் அந்த 6ஆம் வசனத்தை வாசியுங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு அன்றைக்கு அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு ஆண்டவருடைய ஓங்கிய கை மகா தண்டனைகளால் அவரை மீட்டுக்கொண்டார். அவங்கள மீட்டுக்கொள்றதுக்காக எகிப்தினுடைய ராஜாவுக்கு பார்வோனுக்கெல்லாம் ஒன்று காசு கொடுக்கல, ஒவ்வொரு வீட்டுக்காரனுக்கும் ஒன்று காசு கொடுக்கல, அடிச்ச அடியில மீட்டுக்கொண்டார். இப்ப நம்முடைய ஆத்மாவை நரகத்துக்கு மீட்டுக்கொள்ளணும். இப்ப நம்ம எல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போகணும். பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டுகிட்டு இருக்கு. தேவனுடைய நியாயமான தீர்ப்பின்படி நம்ம பேசின வார்த்தைக்கு 32 பல்லையும் உடைக்கணும். நம்ம செஞ்ச காரியத்துக்கு கையை வெட்டணும். நம்ம போகக்கூடாத இடங்களுக்கு போனதுக்கு காலை உடைக்கணும். we are destined to hell. நம்ம நரகத்துக்கு போறதுக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தாலே நரகத்துக்கு தான் போகிறோம். இந்த நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை தேவனுடைய நீதியின்படி நம்ம நரகத்துக்கு தான் போகணும். நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நம்மை யார் விடுவிக்க முடியும்? இப்ப சங்கீதம் 49 சங்கீதக்காரன் சொல்றான், வாசிங்க. சங்கீதம் 49 7ஆம் வசனம். சங்கீதம் 49 7. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும்
எவ்விதத்திலாகில் அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. இவ அவனை மீட்டுக் கொள்ளணும்னா மீட்பின் பொருளை யாருக்கு கொடுக்கணும்? மீட்பின் பொருளை யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். இவன் நரகத்துக்கு போறான், சாமி அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, அவனை விடுவிச்சிடுறேன், அதுக்குரிய மீட்பின் பொருள் அதுக்கு எவ்வளோ வேணும்? எங்கள் அண்ணனை விட்டுருங்க, நான் அவனுக்கு ஒரு மாசு வச்சிடுறேன், ஒரு லத்தீன் பூசை வச்சிடுறேன், அவனை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? அவனாவது ஆண்டவரே அவனுக்கு இத்தனை பைசா தாரேன், என் அம்மா விட்டுருங்க, யாராவது சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம். எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் எவ்விதத்தினாலாகில் அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவனுடைய ஆத்மாவின் நிமித்தமாக மீட்பின் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது தமிழ்ல தப்பா இருக்கு. மிகவும் அருமையா இருக்குது என்றல்ல, அந்த ஆத்ம மீட்பு மிகவும் விலையேற பெற்றதா இருக்கு. எந்த பய கொடுக்க முடியும்? எவ்வளவு கொடுத்து உங்க அம்மாவை நரகத்துல இருந்து காப்பாற்ற போறீங்க? எவ்வளவு கொடுத்து உங்க ஆத்மாவை நரகத்துல இருந்து காப்பாத்துவீங்க? பாதாளத்திலிருந்து யாரை எப்படி விடுவிக்க முடியும்? ஏசு உயிர் தெழுந்தார், ஏசு உயிர் தெழுந்தார், பாதாளத்தில் ஜெயித்தெழுந்தார். எங்க நீ வெளியே வரணும்ல? யார் பணம் கொடுக்குது? எவ்வளவு பணம் கொடுக்குது? அந்த ஆத்ம மீட்பு அருமையானதல்ல, விலையேற பெற்றது. ஒரு பேர் காசு கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம், அவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கோம். சும்மா ஒரு 10 முழம் பூ வாங்கி போட்டு இல்லை 4 மாலை போட்டு வெளியே கொண்டு வர முடியாது. ஊதுவத்தி வாங்கி கொளுத்தி வச்சா வெளியே வர முடியாது. எவ்வளவு செலவழிக்குது? யாருங்க செலவழிப்பா உங்களுக்காக? உங்க ஆத்மாவை பாதாளத்திலிருந்து வெளியே கொண்டு வர உங்க சகோதரனுக்காக தேவனிடத்தில் மீட்பின் பொருளை கொடுக்கிறது யாரு? ஒரு கதை உண்டு. 2 ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் ஃப்ரெண்டு. இந்த டாக்டர் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவானா, எங்கள் வீட்டில் எல்லாரும் என் மேலே உயிரே வச்சுருக்காங்க, எல்லாரும் என் மேலே உயிரே வச்சுருக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் தான் உயிர், என் ஒய்ஃபு நான் இல்லைன்னா செத்தே போயிடும், அவளுக்கு உயிரே நான் தான். என் தம்பி கூட அப்படித்தான், உயிருக்கு உயிராக என்னை நேசிக்கிறான், அப்படியே சொல்லுவார். இந்த டாக்டர் வந்து சொன்னாரே, இல்லை சும்மா ஒருத்தரும் எனக்காக உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. என் குடும்பத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, எல்லாரும் என் மேலே உயிர் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு நாள் என் செத்து போயிட்டான், வீடே உடஞ்சி போச்சு. அந்த வயசான அம்மா அழுறா, ஐயோ ஆண்டவரே உனக்கு கண்ணு இல்லையா? ஏன் என் பிள்ளைய எடுத்துக்கிட்டேன்? இந்த வாலி வயசில் என் பிள்ளை ஏன் சாகணும்? அதுக்கு பதிலாக என்ன எடுத்துருக்க கூடாதா அப்படின்னு இந்த அம்மா அழுறா. பணத்துக்கு பக்கத்தில் பொண்டாட்டி உட்காந்துட்டு அழுறா. இனி எனக்கு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை, இனி நான் வாழ மாட்டேன், அவரோட என்ன எரிச்சிருக்கேன், அவரோட என்ன புதைச்சிருக்கேன் அப்படின்னு இவன் டயலாக் பேசிக்கிட்டு இருக்க. தம்பி ஓடி வந்தான், அண்ணா, ஐயோ அண்ணா, நீ தானே இந்த குடும்பத்தினுடைய ஒளி விளக்கு, நான் வெறும் தண்டம், ஐயோ எங்க வீடு இருளாயிடுச்சு, எங்க அண்ணனுக்கு பதிலாக நான் செத்துருக்கலாம், ஆண்டவரை என் உயிரை எடுத்துக்கும். என் அண்ணன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருந்தான், ஐயோ எங்க அண்ணன் செத்துட்டானே. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது டாக்டர் ஃப்ரெண்டு வந்தான். எல்லாம் அவனை கட்டி பிடிச்சி அழுறாங்க, அவன் பரிதாபமா இருக்கிறான். அந்த அம்மா கேட்டாங்க, எப்பா நீ பெரிய டாக்டர் ஆச்சு, என் பையனுக்கு ஒரு நாள் உயிர் கொடுக்க முடியாதா? அதுக்கு இந்த வானத்தின் கீழே பூமியின் மேலே மருந்து இல்லையா? இருக்குமா, நான் ரொம்ப கஷ்டமான மருந்து, என்னன்னாலும் சொல்லுப்பா, நாங்க சரி. வேற ஒன்றும் இல்லை, ஒரு அவுன்ஸ் இருக்கு இந்த மருந்து, இதை நீங்க குடிக்கணும், குடிச்சிட்டு அவன் மூக்கில் 2 சொட்டு இந்த மருந்தை விடணும், உங்க உயிர் போயிடும், அவனுக்கு உயிர் வந்துடும். நீங்க தான் சொல்றீங்களா நான் கிளடு கட்டி இருந்து என்ன பண்ணேன்? அப்போ நீ அதை குடிச்சிட்டு அவன் மூக்கில் 2 சொட்டு விடுங்க, அவனுக்கு உயிர் வந்துடும். பா நல்லா செய்வேன்ப்பா, கல்யாணமாகாம ஒரு பிள்ளை இருக்கா, அவளை கரை ஏற்றிட்டாலே எனக்கு சாவறதை பற்றி ஒன்றுமே இல்லை, அவள் கல்யாணத்துக்காக தான் நான் பார்க்க வேண்டியிருக்குப்பான்னு. நான் உன்னை மனைவியை பார்த்து சொன்னேம்மா, புருஷன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னேன்.
நீ குடிச்சிட்டு அவர் மூக்கில் 2 சொட்டு விடமான்னா உடனே அந்த மனைவி சொன்னாங்க, எனக்கு சாகிறத பற்றி பயமே இல்லை, அவரோட போயிடுவேன், கையில் இந்த பச்சை குழந்தைய கொடுத்துருக்காரு, அதுக்காகவாது நான் வாழணும் அப்படின்னுச்சு. தம்பியை திரும்பி பார்த்தாங்க. தம்பி சொன்னான், டாக்டர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் இதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேன். அநியாயம், கல்யாணம் கட்டிட்டேன், என்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கிறாளே. உங்களுக்காக ஒரு பேச ஆக மாட்டேன், கவலைப்படாதீங்க, சும்மா அழுவாங்க எல்லாரும். உடனே அவன் எந்திரிச்சிட்டான். இப்படி 3 பேர் இருந்தால் அவன் சாக போகிறான். அவன் எந்திரிச்சிட்டான். இது ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. யாருங்க மீட்பின் பொருளை கொடுப்பா? 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றான். 15ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து ஆனாலும் இப்போ பாதாளம் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. ஐ எம் டெஸ்டின்ட் ஃபார் ஹெல். நான் செஞ்ச பாவம், அக்கிரமம், அசுத்தம் பாதாளத்துக்கு போகணும். ஆனாலும் இப்படிலாம் எல்லாம் உண்மைதான். ஆனாலும் வாசிங்க. ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். சேலா. பிரியமானவர்களே, அது மூல பாஷையில் அவர் எனக்கு ransom பே பண்ணி அவர் என்னை மீட்டுக்கொள்வார். அவர் பே பண்ணுவார். 15ஆம் வசனத்தில். 9ஆம் வசனத்தில் தேவனுக்கு யார் பே பண்ணுவா? அப்ப தேவனுக்கு யார் பே பண்ணுவா? தேவன் பே பண்ணுவார். தேவனுக்கு தேவன் பே பண்ணுவார். அவர் நீதி உள்ள தேவன். நம்ம பாவத்துக்கு என்று கல்லறைக்கு பாதாளத்துக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கோம், நரகத்துக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கோம். யாரும் அதுலேருந்து உங்களை மீட்க முடியாது. யாரும் அதுக்கு காம்பன்சேஷனா மீட்பின் பொருளை கொடுக்க முடியாது. அப்பா கொடுக்க முடியாது, அம்மா கொடுக்க முடியாது, சாமியார் கொடுக்க முடியாது, மாமியார் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. மாட்டிக்கிட்டீங்க நல்லா. 1000 கொடுத்துடலாம், 10,000 கொடுத்துடலாம், லட்சம் கொடுத்துடலாம். இன்றைக்கு அவன் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்க யாரால முடியாது. அவனை பெற்ற தாயால முடியாது, தகப்பனால முடியாது. பிரியமானவர்கள், அந்த பாதாளத்தின் வல்லடிக்கு அவனை மீட்கும்படியாக அன்றைக்கே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது சொல்றான், தேவன் எனக்காக பே பண்ணுவார், தேவன் எனக்காக பே பண்ணுவார். அவரை வழியே இல்லை, தேவன் தான் எனக்காக பே பண்ணணும். பே பண்ணி என்னை மீட்டுக்கொள்வார். என் மீட்பின் பொருளை தேவன் கொடுப்பார். He will give ransom and redeem me. பிரியமானவர், அதான் தேவன் இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். இயேசு பலியானது நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாக. பிதாவுக்கு தன்னை காணிக்கையா பலியா ஒப்பு கொடுக்கிறார். ராபர்ட்டை மீட்கணும், ராபர்ட்டுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். எந்த அடிமைத்தனத்தின் நுகமும் ராபர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. எப்படி அந்த கடையிலேருந்து, அந்த அடிமை சந்தையிலேருந்து ஒரு மீட்கப்படுறானோ, ஒரு பொருள் மீட்கப்படுதோ, அதே போல பாதாளத்தின் வல்லடிக்கு ராபர்ட் மீட்கப்படுறான். இயேசு கேட்குறாரு, டேடி எவ்வளோ தரணும்? என்னை குறித்து புஸ்தக சொல்ல எழுதியிருக்குது, என்ன கொடுக்குறேன். ராபர்ட்டை விட்டுரும், ராபர்ட்டை விட்டுரும். அந்த பாடுகளுக்கு, அந்த வலி வேதனைக்கு என் கரத்தை விடுவிப்பதற்காக அவர் கரம் சிலுவையில் அறையப்பட்டது. என் கால்களுக்கு ரிடம்ஷன் கொடுப்பதற்காக அவர் கால்கள் சிலுவையில் அறையப்பட்டது. என் ஆத்மா பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பும்படியாக அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்து பாதாளத்துக்குள்ள போனார். எனக்கு மீட்பின் பொருளாக அவர் மாறினார். அதுக்காகவே அவர் வந்தார். பிரியமானவர்களே, நேற்று ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எழுதுங்க, டு டெலிவர் மீ ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் an angry God
A loving God died. தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக தேவனுடைய ஒரே பேரான குமாரன் சாகிறார். ஒரு சத்தியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எகிப்திலிருந்து அந்த ஜனத்தை விடுவிக்கிறதற்கு ஒவ்வொரு வீட்டிலையும் முதற் பேரான குமாரன் செத்தான். ஒரு பெரிய தண்டனை, ஓங்கிய புயத்தினாலும் தண்டனையினாலும் விடுவித்தார். அவன் வீட்டில் சாவு வந்தது, ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த முதற் பேரான குமாரன் ஒவ்வொரு வீட்லையும் செத்தான். அன்றைக்கு அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. பரலோகத்து பிள்ளை ஒரே பேரான குமாரன் செத்தாரு, எனக்கு விடுதலை கிடைச்சது. எனக்கு விடுதலை கிடைச்சது. எகிப்தின் ஒவ்வொரு வீட்லையும் சாவு வந்தது போல பரலோகத்தில் சாவு வந்தது. பரலோகத்தின் குடும்பத்தில் சாவு வந்தது, எனக்கு மீட்பு கிடைத்தது. பிரியமானவர்களே, இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு இருக்க வேண்டிய கொண்டாட்டம், நமக்கு இருக்க வேண்டிய கொண்டாட்டம். எனக்கு பாரத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, நான் பாரம் சுமந்து தவிக்கலை. ரெண்டாவது, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நான் அடிமை இல்லை, சுயாதீனம். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே தேவனுக்கு மீட்பின் பொருளாக கொடுத்ததுனால எனக்கு ரிடெம்ஷன் கிடைச்சிருக்கு. இனி எந்த லீகல் கிளைமும் என் மேலே கிடையாது. ஐ எம் ரிடீம்ட். எனக்குரிய ரேன்சம் மணியை இயேசு பே பண்ணிட்டார். இந்த விடுதலை, இன்னும் 4 காரியங்கள் இருக்கு, நேரம் ஆயிடுச்சு. இந்த விடுதலை அனுபவிக்கிறது தான் இந்த நாளை நினைவு கூறுகிறது. இந்த விடுதலை கிடைக்காம இந்த நாளை நினைவு கூர்ந்தா ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. நான் சொன்னது போல பன்னிக்கறி திங்கள், அவ்வளோதான், எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 3க்குள்ள வேறுபாடை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும்னா இன்றைக்கே போய் யார்ட்டையாவது பேசுங்க. விடுதலைன்னா என்ன, பாரம் நீங்கிறதுனா என்ன, மீட்புனா என்ன? தேவன் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க.